ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நீண்ட நாள் குழப்பம், அதாவது 8வது ஊதிய குழுக்கான பணப்பலன்கள் ஏற்கனவே ஓய்வூதியர்களாக இருக்கக்கூடிய அந்த பழைய ஓய்வூதியர்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற தொடர்பான ஒரு பெரிய குழப்பமானது தொடர்ந்து இன்னும் நீடித்த வண்ணமாகவே இருக்குது. இது தொடர்பான ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே தெரியக்கூடிய இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 1/1/2016 முதல் 7வது ஊதிய குழுவானது அமலுக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நிறைவடை இருக்கக்கூடிய சூழலில் 1/1/2026 8வது ஊதிய குழுவானது அமலுக்கு வரணும். இந்த நிலைமையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதான் 8வது ஊதிய குழு அமைப்பதற்கான ஒரு ஒப்புதலை மத்திய அமைச்சரவை கொடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுவரைக்கும் அது மாதிரி எந்த விதமான திட்டமும் இல்லை அப்படின்ற மாதிரி பதிலளித்து வந்த மத்திய அரசாங்கம் கடந்த ஜனவரி மாத வாக்கில் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த 8வது ஊதிய குழு அமைப்பதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை வழங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தகவலை கொடுத்திருந்தாங்க. ஸோ சரி, அப்போ 8வது ஊதிய குழுக்கான அந்த ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, அப்போ கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதற்கான பணிகள் எல்லாமே தொடங்கிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்புடைய இந்த நிலைமையில தான் ஓய்வூதியர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அறிவிப்பாக கடந்த ஏப்ரல் மாத வாக்கில் நாடாளுமன்றத்தில் இந்த பென்ஷன் விதிகளை ஒரு பெரிய திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய ஓய்வூதியர்களுக்கு புதிதாக அமையக்கூடிய ஊதிய குழுவினுடைய பணப்பலன்கள் கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு சட்ட திருத்தம் தான் மேற்கொண்டிருந்தாங்க. உண்மையிலேயே ஓய்வூதியருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகும், அதே சமயம் நாடு முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பும் கிளம்பிச்சு. ஸோ இந்த நிலைமையில் நாடாளுமன்றத்தில் உடனடியாக விளக்கம் கொடுத்த மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் நீங்கள் பயப்படுறது போல அந்த நோக்கத்துக்காக நாங்கள் இந்த பென்ஷன் விதியில் திருத்தம் கொண்டு வரலை, ஸோ அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமாக இந்த நிலைமையானது அப்படியே கிடப்பில் தான் இது வரைக்கும் கிடந்து வருது. ஆனால் அதுக்கப்புறம் அரசாங்கம் அது தொடர்பாக எந்த விதமான ஒரு மூமெண்ட்டும் எடுக்கலை. ஸோ தற்போதைக்கு வரைக்கும் அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நிச்சயமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பழைய ஓய்வூதியர்களுக்கும் இந்த புதிய ஊதிய குழுவினுடைய பலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதான் அரசாங்கம் தெரிவிச்சிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஸோ அதுபோல் 1/1/2026 8வது ஊதிய குழுவானது அமலுக்கு வர இருக்குது. ஸோ அந்த பணிகள் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட அவங்க அரசாங்கம் சமீபத்தில் உத்தரவு கொடுத்துருக்காங்க, உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க 1/1/2026 கண்டிப்பாக அமலுக்கு வரும்னு. ஸோ நிச்சயமாக ஓய்வூதியர்களுக்கும், அதாவது பழைய ஓய்வூதியர்களுக்கும் இந்த புதிய ஊதிய குழுவுடைய பணப்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதான் நம்ம எல்லாருக்குமே இந்த வீடியோ பதிவு மூலமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஸோ இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.